துரதிருஷ்டமான சம்பவம் தான். இந்த சம்பவத்திலிருந்து எல்லாருமே ஒரு பாடம் கற்றுக்கணும். பொதுமக்களை திரட்டும் போது அவர்களுடைய பாதுகாப்பு வழிகளோட அரசு கொடுக்கும்போது அது நிபந்தனைங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா விபத்து ஏற்படும் போதுதான் தெரியாது நிபந்தனை எவ்வளவு முக்கியமான விஷயம். ஆனா யாரும் குற்றச்சாட்டு விரும்பல. இது எல்லாருடைய கருத்து எதுவுமே இருக்கு. ஒரு மாநாடு நடக்கும்போது இல்ல ஒரு மீட்டிங் நடக்கும்போது எவ்வளவு பேர் வருவாங்க, அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்கிறது அரசியல் கட்சிகள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று காவல்துறை கூட எல்லாரும் சேர்ந்த பிறகு 10,000 பேர் கூட்டம் வாங்க 25,000 பேர் வராம அது முன்னாடியே கூட்டம் சேர விடாம பண்ணிருக்கலாம், இல்ல வந்த பிறகு அவங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம். அதுவும் அவங்களோட பொதுமக்கள் கூட எந்த கூட்டத்துக்கு போடுறோம் அது மாதிரி நினைச்சு தெரிஞ்சுக்கணும். விஜயமான வரும்போது அதை கட்டுப்படுத்த முடியாத சான்ஸ் இருக்காங்க. ஒரு போட்டு குழந்தைகளையும் பெரியவர்களையும் கூட்டு வருது. நம்ம கூட எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. எத்தனை மேல குற்றம் சொல்றது சரியா இருக்காது. இந்த பாடத்திலிருந்து எல்லாருமே கத்துக்கணும். அது இனிமே ஒரு நாள் திரும்ப நடக்காம இருக்க அடுத்து பாதுகாப்பு காவல்துறையினுடைய நானா சொல்லுனேன். 3 பேரோட தவறு அதாவது ஒருத்தரை நீங்க மீன் பண்ணலாம். யார் நடத்துறாலும் விஜய் மட்டும் வேற அப்போ விஜயங்கிறதால ஹீரோ பல நேரங்கள் மாதிரி கூட்டம் நடத்துறவங்க அந்த பாதுகாப்பு கூட்டம் நடத்துறவங்களும் அதை கவனிக்கணும். காவல்துறை எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க, அதை எப்படி அசம்பிள் பண்ணணும், அதுக்கு மேல வரும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது அவ்வளவு கட்டுப்படுத்தணும். அதுபோல பொதுமக்களோட போகும்போது எந்த மாதிரியான போகணும், யார் யாரெல்லாம் போகணும் அவங்களுடைய இதுக்கு முன்னாடியே கூட்டம் நடக்கும்போது ஒரு சில கட்சிகள் ஜனவரி மாதம் கேட்கும்போது நடத்த முடியாது அப்படின்னு புரட்சி ஏற்படுங்கிற மாதிரியான வார்த்தைகளை எப்படி பாக்குறீங்க? ஒரு சமூகத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு புரட்சி ஏற்படுற மாதிரி நீதிமன்ற சொல்லணும். அது புரட்சி ஏற்படுது வார்த்தைகளை நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அப்படி பண்ணுவேன். அதெல்லாம் சாதாரண விஷயம், பெருசா எடுக்கக்கூடாது. புரட்சிங்கிறது சாதாரணமா நடைபெற்றது. அது பொதுமக்கள் கலவைகள் ஏற்படுறதில்லை. பொதுமக்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்துட்டு சம்பவம் நடக்கும்போது மறுபடியும் அதை எரியிற தீயில எண்ணெய் ஊற்றக்கூடாது, தண்ணியெல்லாம் நடக்கும் போது அதை பொதுமக்கள் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இல்ல அது ஒருவேளை போலீஸ் அவங்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இருந்தா மறுபடியும் அந்த மறுபடியும் ஹாஸ்பிட்டல்கள் இருந்தா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாங்கிற அட்வைஸ் பண்ணிருக்கலாம். அது அந்த நடந்த காவல்துறைக்கும் நடத்துறவங்களுக்கு தான் தெரியும். வேற நான் கருத்து சொல்றது சரியா இருக்கு. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.